ஓம் சரவணபவா. அன்பு பிள்ளையே, இன்று முருகன் உனக்கு சொல்ல வருகிறார். பயப்படாதே என் பிள்ளையே. நீ எந்தக் காரியத்துக்காக பயந்து அழுதாயோ, அந்தக் காரியத்தில்தான் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. நீ வேண்டியது நிறைவேறும். உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகிறது. என் பிள்ளையே, நீ மனம் வருந்தி உன் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டாய். அப்போதே நான் மன்னித்து விட்டேன். மீண்டும் அதற்காக மனம் வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் பல திறமைகள் உள்ளன. அதை வெளிப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி உனக்கு வாய்ப்புகள் வரும். மனம் தளராதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்து. நீ நிச்சயம் நிம்மதியாக வாழப்போகிறாய். பிள்ளையே, நீண்ட நாட்களாக கேட்ட வேண்டுதல் நிறைவேறும். காலம் வந்துவிட்டது. மனம் சுமையற்றதாக உணர்வாய். தொலைதூரத்திலிருந்து அழைப்புகள் வரும். வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகள் வரும். சிலர் பயப்படுகிறார்கள், எதுவும் மாறவில்லை என்று. ஆனால் முருகன் சொல்கிறார், வாழ்க்கை ஒரு நொடியிலே மாறக்கூடியது. நீ கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைந்தே தீரும். அதை பார்த்தும் பயப்படாதே. பிள்ளையே, சில சமயம் நீ நினைக்கிறாய், இதுதான் வாழ்க்கையா? நான் ஏன் இப்படி பிறந்தேன்? ஆனால் உண்மையில் வாழ்க்கை இன்னும் அழகான பக்கங்களைக் கொண்ட புத்தகம் போல. நீ இன்னும் அந்த பக்கத்தை திறந்து பார்க்கவில்லை. கொஞ்சம் பொறு. அந்த பக்கத்தில் உன் மகிழ்ச்சி இருக்கிறது. முருகன் சொல்கிறார், நான் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி நடப்பவைகளை பார்த்து நீயே வியப்பாய். தைரியமாக இரு என் பிள்ளையே. நீ வெற்றி பெறப் போகிறாய். ஓம் சரவணபவா. பிள்ளையே, நீ எண்ணம் என்னவோ அதேபோல் வாழ்க்கை அமையும். எனவே உன் எண்ணத்தை கவனிக்கவும். எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்கவும். நீ பிரார்த்தித்தவர்கள் நலமாக இருப்பார்கள். உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில் இணைவார்கள். முருகன் உன்னை உயர்விக்கத் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கப் போகிறது. அது நல்ல மாற்றம். அதற்கு பிறகு வாழ்க்கை வேகம் எடுக்கும். மனம் அமைதி அடையும். உன் பேச்சில் நிதானம் இருக்கட்டும். தவறாக புரிந்து கொள்வோரிடம் பேசாமல் இரு. அவர்களிடம் உன் ஆற்றலை வீணாக்காதே. நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் இன்று அதை தாண்டி நிற்கும் தைரியம் உன்னிடம் வந்துவிட்டது. அதுவே உன் வளர்ச்சி. அதுவே உன் வெற்றியின் அறிகுறி. இனி பணம் உன்னை தேடி வரும். உறவுகள் தேடி வருவார்கள். அகம் பாவமில்லாமல் அன்புடன் வாழ்வாய். உன் கைகளால் பலர் நன்மை காண்பார்கள். அதுவே உன் புண்ணியத்தின் பலன். பிள்ளையே, நீ உன்னுள் முருகனை உணர்ந்துவிட்டால் நீ ஒருபோதும் பயப்பட மாட்டாய். இந்த வாழ்க்கை எனும் வரத்தைக் கொண்டாடு. எதையும் நன்றி கூறி அனுபவிக்கப் பழகு. உன் வாழ்க்கை இனிமையாயிருக்கும். ஓம் சரவணபவா. முருகன் உன்னோடுதான் இருக்கிறார். நீ வெற்றி பெறப்போகிறாய். நல்லதே நடக்கும். இந்த மாதிரி ஆன்மீக அருள்வாக்குகள் மற்றும் நம்பிக்கையூட்டும் உரைகள் தினமும் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவணபவா.